இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 1ஆம் நாள் 14/3/2024 மார்ச் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று காரடையான் நோன்பு கொண்டாடப்படுகின்றது. இன்று சூரிய உதயம் 6:23. லக்கணம் மீன லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி காலை 7:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரவு 10:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும், குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்று இரவு 10:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய கடின முயற்சியின் மூலம் வெற்றியையும் காண்பீங்க. புதுமையாக யோசித்து புதிய கருத்துக்களை நீங்கள் உருவாக்கவும் செய்வீங்க. உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். வேலை செய்கின்ற இடத்துல பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகள்ல நீங்க மும்முரமாகவும் இருப்பீங்க. சிறப்பாக திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை முடித்தும் காட்டுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நகைச்சுவையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இந்த உணர்வுகளினால இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் திருப்தியும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஆற்றல் சிறப்பாகவும் இருக்கும். இன்று நாளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நாளின் முற்பகுதியில ஏதாவது சங்கடங்கள் இருந்தாலும் பிற்பகலுக்கு மேல நிலைமை சீராகவும் இருக்கும். செலவுகள் இருந்தாலுமே நீங்கள் சமாளித்தும் கொள்வீங்க. சில அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தேவையற்ற சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். மனதுல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்குங்க. திட்டமிட்டு செய்கின்ற வேலைகள்ல கூட ஏதாவது எதிர்பார்த்த லாபம் இல்லாமலும் போகலாங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்று தொழில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தந்தையினுடைய நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உற்சாகமும் பெருக்கெடுக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் பணம் கேட்டும் வரலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். கல்வி பணியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளும் குறையும். வியாபாரத்துல விருத்தியும் உண்டாகும். அன்புடன் பேசி அனைவரையுமே அரவணைத்தும் செல்வீங்க. அவசியமான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. வழக்கமான வேலைகளும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் உண்டாக்கும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. அனைத்து வேலைகளையுமே சரியான நேரத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. யாருக்கோ எப்பொழுதோ கொடுத்த பணத்தை இப்பொழுது கேட்கும் பொழுது பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பமான சூழ்நிலைகளும் நீங்குங்க. உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கை அமைதியாகவும் அன்புடனும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டு இருந்த மன அழுத்தங்களும் நீங்கும். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். செயல்பாடுகள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சக ஊழியர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும்.
மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க, மாற்றங்களும் ஏற்படலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும், ஆரோக்கியமும் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும், சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. நீங்கள் விரும்பிய பலன்களை பெறுவதற்கு சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவது என்பது இன்று சற்று சிரமமாக தங்க இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் சுமூகமாகவும் நடைபெறுங்க. பணியில கூடுதலான நற்பலன்களை காண்பதற்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டியதும் அவசியம். திருவிழா சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க, பொறுமையை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. குழந்தைகளுடைய நலன் போன்ற பிரச்சனைகளுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுடைய செயல்கள்ல மாலை வரையில லாபமும் இருக்குங்க. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் செலவுகளும் ஏற்படலாம். கையிருப்பும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் வந்து சேருங்க. சில செலவால உங்களை திக்குமுக்காடவும் செய்துவிடும். பிரச்சனைகள்ல இருந்து விலகியே இருப்பீங்க, கவனமாகவும் இருப்பீங்க. உத்தியோகத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். நண்பர்களுடைய வீணால ஒரு முயற்சி நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்கள் தாயாரின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப விஷயமாக முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சகோதரர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் குறையும். பிள்ளைகளினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறுங்க. எதிர்பார்த்த வங்கி கடன்களை தடையின்றியும் பெறுவீங்க. அரசாங்க ஒப்பந்தங்களினால அனுகூலமும் உண்டாகும். கடுமையான போட்டிக்கு பின்னர் கான்ட்ராக்டுகளை பெற்றும் விடுவீங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். மலர் வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உங்களுடைய மனமும் ஒரு இடத்திலையும் இருக்காதுங்க. ஒரு நேரத்துல பல திட்டங்களை பற்றி நீங்கள் யோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்களுடைய நண்பர்களுக்காக ஏதாவது உதவிகளையும் செய்வீங்க. நண்பர்கள் யாராவது என்று உங்ககிட்ட ஆலோசனைகளை கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. வேலை சம்பந்தமாக நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. மனதுல இருந்து வந்த பய உணர்வுகளும் குறையுங்க. ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். இழுபறியான பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இன்று ஓய்வு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாள் என்றும் கூறலாங்க. தைரியமாகவும் நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே போதுங்க. அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் நட்பான அணுகுமுறையுடன் நீங்கள் அணுகுவதும் நல்லது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல கவனக்குறைவின் காரணமாக செய்த வேலையை மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். முறையாக திட்டமிட்டு கவனமாக பணியாற்றினாலே போதுங்க. திருமண உறவில இனிமையான அணுகுமுறையின் மூலம் இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் என்ற அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. உங்கள் குடும்பத்திற்காக என்ற செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கண் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் லாபகரமாகவும் முடியும். எதிர்பார்ப்புகளும் எளிதாக நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களை அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். செயல்கள்ல நிதானத்துடனும் இருப்பீங்க. தொழிலை விரிவு செய்வதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபட்டும் இருப்பீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். ஒரு சிலருக்கு புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில ஏதாவது செலவுகளும் ஏற்படலாங்க. எதிர்பார்த்த பணமும் கையில கிடைக்கவும் பெறுவீங்க. நண்பர்கள் உங்களுடைய தேவைகளை அறிந்து செய்யும் உதவிகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வியாபாரத்துல சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனையெல்லாம் நீங்கள் கடந்து வந்து லாபத்தையும் பார்ப்பீங்க. உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. சகோதரர்களுடைய உறவுகளினால ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண வரவுகளை பக்குவமாக கையாளவும் செய்வீங்க. வாகனங்களை கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு இது சம்பந்தமாக காவல் நிலையம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. இன்று தொழில் விஷயத்துல அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்குங்க. தேவையற்ற மன உளைச்சலின் காரணமாக அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. சில முக்கியமான வேலைகள் என்று தடைப்பட்டு தாங்க நடைபெறும். திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப தொழில் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருவதாகவும் இருக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. வேலையாட்கள் இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்களாங்க. நிதானத்துடன் தாங்க கையாள வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அலைச்சல்களும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கடிகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பயனுள்ள நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய நண்பர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. இன்று இனிமையான வார்த்தைகளினால உங்களுடைய நண்பர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இன்று நீங்கள் எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். பணியில உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையும் உங்களின் மீது இன்று அதிக அன்புடனும் இருப்பாங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். என்று சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். பகைவர்களுடைய தொல்லைகள் நீங்கி நிம்மதியாகவும் உணர்வீங்க. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரனாகவும் கூடி வரும்.
உங்களுடைய செல்வாக்கும் உயரும், நெருக்கடிகளும் நீங்கும். இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். தடைப்பட்டு இருந்த வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. தொழில்ல உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். நல்ல ஒரு வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒரு முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணை கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்றும் ஏற்பாடாகும். சிலருக்கு வீண் அலைச்சல்களுடன் உடல் அசதியும் ஏற்படலாம். பிற்பகலுக்கு மேல சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் கனிவான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. இன்று விவசாய தொழில்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். விவசாயிகள் நல்ல ஒரு லாபத்தையும் பெறுவாங்க. தொழிற்சாலை உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. இடையூறுகளை எல்லாமே தாண்டி வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பிக்கவும் செய்வீங்க. புதியதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நலன்ல கூடுதல் அக்கறையுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த அரசு பணியில அமர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வழக்கமான வேலைகளையும் வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இல்லறத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு என்று மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகளை சந்தித்து தாங்க வெற்றியை காண வேண்டியதும் இருக்கும். சக வியாபாரிகள் இடத்துல எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. உங்கள் தாயாரின் ஆரோக்கியமும் மேம்படும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். பழைய சிக்கல்கள் படிப்படியாகவும் குறையும். தந்திரமான சில விஷயங்களினால லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. அதிகாரிகளிடத்துல நெருக்கமும் உண்டாகும். இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அனுகூலமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். நெருக்கமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானமான நாள் என்றும் கூறலாங்க. கோயில்களுக்கு சென்று வருவது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் சீராகவும் இருக்கும். சில வேளைகள்ல நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல உரிய நேரத்துல வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. பணியில கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. யாருடைய பிரச்சனைகளிலும் நீங்கள் தலையிடவும் வேண்டாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வுகள் நல்லபடியாகவும் இருக்குங்க. இருவருக்கும் இடையில ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இன்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் இரண்டும் சமமாக தங்க இருக்கும். சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. எதிர்பார்த்த வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். வியாபாரத்துல லாபமும் இருக்குங்க. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அவர்களின் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையுடனும் தந்தை வழி உறவினர்களுடனும் வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அரசு பணியில இருக்கிறவங்க அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. இன்று எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் மனசோர்வு அடையவும் வேண்டாம். பிற்பகலுக்கு மேல நிலைமை சீராகவும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பழைய சொத்துக்களை மீண்டும் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வீடு மனை வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். ஆனால் அதிகப்படியான கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி அதிகப்படியான பணத்தை போடவும் வேண்டாம். கவனக்குறைவாக வாகனங்கள் ஓட்டவும் வேண்டாங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்க காதலி இடத்துல என்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதி விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. லாபத்தையும் பெற்று விடுவீங்க. பணம் முயற்சியில நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணத்தையும் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த பணமும் என்று கைக்கும் வந்து சேரும். தடைப்பட்டு இருந்த வேலைகளை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முழு நம்பிக்கையோடு தொடங்கவும் செய்யலாம். குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். திருமண வரனை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரனாகவும் கூடி வரும். இன்று வீட்டுல குடும்பத்தினருடன் அமர்ந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேளைகள்ல தந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை செய்து முடித்தும் விடுவீங்க. உறவினர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கால்நடைகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படலாம். சிந்தனைகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் குறையும். எதிர்பாராத சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த கவலைகள் குறையக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. பக்தியில இன்று அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. கடின உழைப்பின் மூலம் நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கின்ற இடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைகளை பணியிடத்துல நிரூபித்தும் காட்டுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில நேர்மையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு என்று பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய நிலையும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உத்தியோகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரத்துல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்து வந்த ஒரு வேலை நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களை நம்பியவர்களுக்கு என்று பணியிடத்துல பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. தேவையற்ற இடங்கள்ல உட்கார்ந்து தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல ஒரு லாபத்தையும் பெறலாம். ஷேர் மார்க்கெட்ல அதிகப்படியான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால இன்று சிலருக்கு லீவ் போடுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. சிலருக்கு வயிறு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில முழு கவனத்தை செலுத்துவதும் நல்லது. தனிப்பட்ட வாழ்க்கையும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியாக தங்க இருக்கும். திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இன்று உங்கள் துணை மற்றும் பிள்ளைகளிடத்துல இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்றைய நாளை ஒரு அழகான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியாளர்களுக்காக ஏதாவது பண உதவிகளையும் செய்வீங்க. இது உங்களுக்கு நன்மதிப்பை தருவதாகவும் அமையும். இன்று எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சிக்கனமாக செலவுகள் செய்து சேமிப்புகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மாற்றமான சூழலும் இருக்கும். உத்தியோகத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனதுல புதுவிதமான கனவுகளும் ஏற்படலாம். என்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உறவினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சற்று ஓய்வாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வீட்டுல இருக்குங்க. இன்று அமைதியாகவும் உணர்வீங்க. நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பணியில முன்னேற்றமான சூழலும் இருக்கும். பணியின் பொழுது ஏற்பட்டு இருந்த தவறுகள் எல்லாவற்றையுமே சரி செய்தும் கொள்வீங்க. உங்களுடைய அன்பான உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்றைய நாளை ஒரு இனிமையான மற்றும் மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணமும் எளிதில் கிடைக்கவும் பெறுவீங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிலருக்கு உடற்பயிற்சி செய்வதில் அதிக ஆர்வமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. பகைவர்களுடைய தொல்லைகளும் நீங்கும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். விருப்பங்களும் நிறைவேறும். குடும்பத்தினருடைய ஆதரவுடன் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. உங்களுடைய முயற்சியில ஆதாயமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல லாபத்தையும் பெறுவீங்க. போட்டியாளர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். சில செலவுகள் ஏற்பட்டாலும் அதனை சமாளித்தும் கொள்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. இன்று சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபமும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரிகளுக்கு விற்பனையில சாதுரியமாக பேசி சாதகமான பலன்களையும் பெற்றுவிடலாம். இன்று உரிய மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை மகிழ்ச்சியாக கழிக்கவும் செய்வீங்க. எந்த விஷயத்திற்காக செலவுகள் செய்தாலும் இது தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. சில சவால்களை இன்று எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இதனை தந்திரமாக நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்ப வாழ்க்கையும் அன்பாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியில் சென்று விருந்து போன்ற நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல தொடர்பு உடையவர்களுக்கு சில பிரச்சனைகளை சந்தித்து தாங்க வெற்றி காண வேண்டியதும் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலக வேலை செய்பவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாகவும் இருக்கும். டென்ஷன்களுக்கு மத்தியிலும் இன்று உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நேரத்தை செலவும் செய்வீங்க. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. உங்களுடைய கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நினைத்த சில பணிகள்ல தாமதங்கள் ஏற்பட்டு தாங்க நீங்கும். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல என்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. இலக்குகளை அடைவதற்கு இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தைகளினால மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். பயணங்கள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய சுய வளர்ச்சிக்கு இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவுல என்ற சமநிலையான மனநிலையுடனும் இருப்பீங்க. இனிமையான வார்த்தைகளின் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பயனுள்ள விஷயங்களுக்கும் குடும்பத்திற்கும் பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சிறப்பாகவும் உணர்வீங்க. துணிச்சலுடன் செயல்பட்டு உங்களுடைய முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உற்சாகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதித்தும் காட்டுவீங்க. பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகள் எல்லாவற்றையுமே சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. வியாபாரத்துல ஏதாவது திடீர் செலவுகளும் ஏற்படலாம். பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. வியாபார விருத்திக்கு பெண்களுடைய சேமிப்புகள் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில் செய்த முதலீட்டினால பல மடங்கு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று முன்பு வாங்கி போட்ட நிலத்தின் மதிப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். நிம்மதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இனிமையாக பேசவும் செய்வீங்க. உங்கள் குழந்தைகளின் மீது அதிக அக்கறை காட்டவும் செய்வீங்க. இன்று புத்துணர்ச்சியாகவும் காணப்படுவீங்க. ஆற்றலுடன் வேலைகளையும் செய்வீங்க. திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில இருந்து வந்த டென்ஷன்களும் நீங்கும். வீடு குறித்து இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே சமாளித்தும் விடுவீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்க காதலி இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளும் மற்றவர்களினால பாராட்டவும் படும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நண்பர்களுடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொண்டு சுவையான உணவுகளை உண்டும் மகிழ்வீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதிய நம்பிக்கையும் உண்டாகும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். இன்று பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் மறைமுக இடையூறுகளும் ஏற்படலாம். நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். பொறுப்புகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பிரார்த்தனைகள் போன்றவைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். கொடுத்த வேலைகளை நேரம் எடுத்தாவது செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க.
உங்கள் துணை இடத்துல உங்களுடைய குழப்பங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. காதலையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். இன்று நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய முயற்சியில ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். இதனை எல்லாமே போராடி வெற்றியும் காண்பீங்க. பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சங்கடங்களும் நீங்கும். அலுவலகத்துல சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க. இதனால இன்று வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிந்தனைகளும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் என்று அனுகூலமாகவும் முடியும். இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சகோதரர்களினால எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வீட்டு பராமரிப்பு பணிகள்ல சுறுசுறுப்பாகவும் ஈடுபடுவீங்க. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மனைவி பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேம்போக்காக இருந்து வந்த சேமிப்பு கணக்குகளை நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கும் கொண்டு செல்வீங்க. சேமிப்பதுல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பழைய கடன்களை அடைக்கும் முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். நண்பர்களிடத்துல இருந்து உதவிகளையும் பெறுவீங்க. வேலையாட்களுடைய உதவியினால வியாபாரத்தை நல்ல ஒரு முறையில நடத்தவும் செய்வீங்க. நிலையான வருமானத்தை பெற்று இன்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. பணம் தொடர்பான விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. வரவேண்டிய பணத்தை நயமாக பேசித்தாங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்காக பரிசு பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில காரணங்களினால வாழ்க்கை துணையுடன் ஏதாவது மனக்கசப்புகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. இன்று உடல் தோற்றப்பொழிவு பற்றிய அக்கறையும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில தனவரவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சு வன்மையினால காரியங்களை சாதித்தும் விடுவீங்க. வேலையாட்களிடம் பொறுமையாக இருந்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். புதிய வேலை சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். என்ற ஆர்வம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கருத்து வேறுபாடுகளும் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சேமிப்புகளும் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உங்களுடைய எண்ணங்களும் கைகூடியும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நன்மைகளை பெற்றாலும் அதுல உங்களுக்கு திருப்தியும் இருக்காதுங்க. வெறுமையான உணர்வுகளுடனும் இருப்பீங்க. என்று உங்களுடைய இலக்குகளை அடைவதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க வேண்டும் என்று பதட்டப்படவும் வேண்டாம். இது செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவுல என்று சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கவும் செய்யாதுங்க. செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தடைப்பட்டு இருந்த வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இழுபறியாகி தங்க முடியும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. செயல்கள்ல வெற்றியையும் காண்பீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வெளியில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க.
எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. நண்பர்கள் என்ற யாராவது உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்பு உங்ககிட்ட உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களை எடுத்தெறிந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட இருந்து குழிப்பறிக்கும் நபர்களை அடையாளம் காணவும் செய்வீங்க. வாங்கிய கடனை திருப்பி தந்து முடித்து விடுவீங்க. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆனாலும் நல்ல ஒரு பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல வெற்றியை அடைவதோடு விடாமுயற்சியுடனும் செயல்படுவீங்க. திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்கள் மனைவியுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய வேலைகளை தொடங்குவதற்கு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஆற்றலுடனும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று சிலருக்கு விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாங்க. கடன் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில பணிகள்ல கால தாமதங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வேலையாட்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் பொறுமையாக இருப்பதும் நல்லதுங்க. ஆர்வமின்மையும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நண்பர்களின் மூலம் நல்ல ஒரு தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பாதுகாப்பு போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. அவ்வப்பொழுது தனிமையாகவும் அவநம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. முன்கூட்டியே திட்டமிட்டு பணிபுரிவதன் மூலம் நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதும் நல்லதுங்க. இதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு மூட்டுக்கல்ல திடீர் வலிகளும் ஏற்படலாம். தடைகளையும் தாண்டி உங்களுடைய செயல்கள்ல லாபத்தையும் காணலாம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சங்கடங்களும் நீங்கும். திட்டமிட்டும் செயல்படுவீங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகள் இழுபறியாகி தங்க முடியும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வீண் பிரச்சனைகள்ல போகி சிக்கிக் கொள்ளவும் வேண்டாங்க. நழுவிக்கொள்வதே நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. சிலருக்கு குடும்பம் தொடர்பான பணிகளுக்காக அலைச்சல்களும் ஏற்படலாம். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாம். பிற்பகலுக்கு மேல உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. இல்லாதவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தியும் கொள்வீங்க. அரசாங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சளி சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் நீங்கும். உரிய நேரத்துல ஒரு நல்ல செய்தியும் கிடைக்கவும் பெறுவீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கோயில் திருப்பணிகளுக்காக ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாங்க. ஆனால் இன்று ஏதோ ஒரு பலவீனமான மனநிலையுடனும் இருப்பீங்க. சோர்வாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. செலவுகள் அதிகரிப்பது உங்களுக்கு டென்ஷனையும் ஏற்படுத்தலாம். வருமானம் என்ற சாதகமாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. காதல் இடத்துல வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். வேலையில இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் உண்டாகலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல மறைமுக போட்டிகளும் ஏற்படலாம். சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பகைமை நீங்கக்கூடிய நல்ல ஒரு நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலைச்சல்களும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகளுடைய இலக்குகளை அடைவதற்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். வீட்டுல உள்ளவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று எதிர்காலத்தை பற்றி பேசி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று காலையில உங்களுடைய முயற்சிகள்ல நீங்க எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். மாலையில நிலைமை சுமூகமாகவும் இருக்கும். பயணங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறையுடனும் இருங்க. நண்பர்கள் துணையுடன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வருவாயும் அதிகரிக்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உற்பத்தியை பெருக்குவதில் அவர்களும் அக்கறையாகவும் இருப்பாங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த விதமான அறிவுரைகளையும் கூறவும் வேண்டாம். நீங்கள் நல்லதே சொன்னாலும் மற்றவர்களினால தப்பாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய செய்கையினால சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் அதிகமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செய்யாத குற்றத்திற்காக நீங்கள் அவப்பெயர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்காக நீங்கள் கடன் வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில காரணங்களினால மனதளவுல அவ்வப்பொழுது கவலையாகவும் உணர்வீங்க. இதனை விடுத்து மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய செலவுகள் அதிகமாகவும் செய்யுங்க. வருமானம் நல்லபடியாக இருப்பதினால அதனை எல்லாமே சமாளித்து விடுவீங்க. கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். திருமணமானவர்களுக்கு தங்களுடைய குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாகவும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்க காதலி இடத்துல திருமணத்தை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப காரியங்களை முன்னின்றும் நடத்துவீங்க. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளும் உண்டாகலாம். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஆர்வமும் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமாளித்தும் விடுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.